வணக்கம். உங்க பேர் என்னங்க? வணக்கம் சார். என் பேரு யோகராஜ். தேவராஜ். எந்த சட்டமன்ற தொகுதி? புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. நீங்க எந்த கட்சியில இருக்கீங்க? என்ன சார்? எந்த கட்சியில இருக்கீங்க என்ன? அண்ணா திமுகவில் தான் இருக்கிறேன். நான் அண்ணா திமுகவில் தான் இருக்கிறேன். எப்பயில இருந்து உறுப்பினரா? நான் இப்ப சமீபத்தில் தான் இருக்கேன். சமீபத்துல? ஆமா. இப்ப அதிமுக வந்து 2026 ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்கு சார். ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா யாரு தலைமையில யார் இருக்கணும்னு இருக்குல்ல? தலைமையில முதியோர்களை விட்டுட்டு ஆ, வயதானவர் சுகாதாரத்துறையில இருந்தாரு விஜயபாஸ்கர். ஆ. அவரை போடலாம். சுகாதாரத்துறையை கட்டி காத்தவர். ஓஹோ, அப்ப உங்களுடைய கணிப்பு என்னன்னா 70-75 வயசுல உள்ளவங்க எல்லாம் பொதுச்செயலரா இருந்தா அடுத்த 2-3 வருஷத்துல வயோதிக காலத்துல நுரையீரல் பாதிக்கப்பட்டோ, கிட்னி பாதிக்கப்பட்டோ, லிவர் பாதிக்கப்பட்டோ, ஏதோ ஒரு ஆமா. காரணத்துல மூளை பாதிக்கப்பட்டோ, ஏதோ எப்படியோ ஒரு ஏன்னா இறப்புங்கிறது ஆண்டவனால் எழுதப்பட்டது இல்ல. ஆமா ஆமா. அது போல ஏதாவது ஒரு சம்பவம் நடத்துறோம், மீண்டும் பொதுச்செயலருக்கு பதவிக்கு சண்டை வரும், அதிமுக சிரிப்பா சிரிச்சு சீல பெண்ணுக்குத்துற நம்ம நிலைமைக்கு வந்துரும். அது எல்லாம் அதெல்லாம் முடிவுக்கு அந்த மாதிரி எல்லாம் வராம இளம் வயசுல உள்ளவரை தேர்வு பண்ணணுங்கிறீங்க. இளவயசா போட்டா நல்லா இருக்கும். அது யார பண்ணணுங்கிறீங்க? விஜயபாஸ்கரே போடலாம் சார். இப்போ விஜயபாஸ்கர்னா 2 விஜயபாஸ்கர் இருக்காங்க. கரூர்ல ஒருத்தர் இருக்காரு, புதுக்கோட்டையில ஒருத்தர் இருக்காரு. இல்ல சுகாதாரத்துறையில இருந்தாருல. புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர் அவர் எந்த வீடு ஒரு நல்லது கெட்டது கல்யாணம் காட்சி சாவூடு நம்மளுக்கு ஊர் கரம்பக்குடி பக்கம் கற்காக்குறிச்சி தான். எல்லா ஊருக்கும் வர்றாரு போறாரு. ஆட்சியில இருக்கலையும் சரி ஆட்சியில இல்லாட்டியும் சரி வர்றாரு போறாரு. மக்களோட இப்பயும் வர்றாரா? இப்பவும் வருவாரு. தொகுதிக்குள்ள மட்டும்தான் அந்த மாதிரி பண்றாரா இல்ல வேற புதுக்கோட்டை மாவட்டம் ஃபுல்லா எந்த தொகுதியில இருந்தாலும் கல்யாணம் காது குத்து எதா இருந்தாலும் போறாரா? அங்கிருந்து தகவல் வந்துச்சுன்னா போயிடுவாரு. தகவல் வந்துச்சுன்னா தொகுதியை பார்க்க மாட்டாரு. தகவல் வந்துச்சுன்னா தொகுதியில சட்டமன்ற தொகுதின்னு பார்க்க மாட்டாரு. எந்த தொகுதி ஏன்னா ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தவரு. ஓஹோ. தமிழ்நாட்டுக்கு சுகாதாரத்துறையில தான் இருந்தாரு. ஆனா கல்யாணம் காது குத்து எதுக்கு போனாலும் ஓரளவு செய்யறாராமே. எல்லாரும் ஒரு ஏழை போனா வந்தா எல்லாருக்கும் நல்லா செய்யறாரு. ஆமாப்பா, யாராவது ஒரு ஏழை கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 25,000 கொண்டு கொடுத்துறாராம். கொடுக்குறாரு. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க படிக்க போற பிள்ளைங்களுக்கு செய்யறாரு. பன்னீர்செல்வம்லாம் கல்யாணத்துக்கு போனா பணம் செய்ய மாட்டாராம், தெரியுமில உங்களுக்கு? அவரு அப்படி அவர் பணம் செலவு உண்டாதான் அவரு புதுச்செயலாளர் ஆயிருக்கலாமே. ஆமாங்க, தர்மயுத்தம் பண்ணும்போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருந்துச்சுல்ல. அவர் தான் சார் இந்த கட்சியை கெடுத்தது. ஓபிஎஸ் தான் கட்சியை கெடுத்தது. ஆனா இவர் மட்டும் தர்மயுத்தம் பண்ணாம இருந்திருந்தா அந்த அம்மா ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கும். அது உறுதிதான். ஆனா இவரு ஓபிஎஸ்ஸே முதலமைச்சரா இருந்திருக்கலாம்ல. முதலமைச்சரா இருந்திருக்கலாம். அவர் என்ன பண்றாருன்னா பதவிக்காக இது மாதிரி செஞ்சாரு. பதவி எடப்பாடி ஒண்ணு சேர முடியும், பதவி கொடுக்க முடியும். அம்மாவை பத்தி நினைக்கல. ஆமா, நீங்க வந்து அம்மையார் சசிகலாவை டிடிவி தினகரனை கட்சியில இருந்து நீக்கினாதான் அந்த 11 பேருக்கு நான் வந்து உங்களுக்கு ஆதரவு தருவேன்ல சொன்னாரு. ஆமா, முத அப்படி சொன்னாப்பட. இப்ப ஒண்ணு சார் இல்ல அப்படியே அவர் திருப்பி நினைச்சு சசிகலா மாயா வச்சிருக்கலாமே. ஆமா, அது அம்மாவோட கூட இருந்த ஆளு தானே. இப்பயும் பன்னீர்செல்வம் வந்து எல்லாரும் ஒன்னா இணையனுங்கிறாருல. இவர் என்ன பண்ணணும்? என்னைக்காவது அறிக்கை கொடுத்திருக்காரா? சின்னம்மா வந்து பொதுச்செயலாளரா இருக்கட்டும், இல்ல நம்ம எல்லாரும் அவங்களுக்கு கீழே செயல்படுவோம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அது சொல்ல மாட்டேங்கிறாரு. சுயநலம் தான் அவருக்கு. இப்படியாங்க இருப்பாங்க மனுஷங்க. அவரு தனக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இப்ப அவரு விஜயபாஸ்கர் இருக்காரு புதுக்கோட்டையில, ஜாதி எல்லாம் பார்க்க மாட்டாரு. ஓஹோ. ஜாதி அப்படி ஜாதி பார்த்துருந்தா சசிகலா அம்மாவோட தினகரனோட பன்னீரோட போயிருக்கணும்ல. ஆமா, ஜாதிக்காரங்களோட போகல. எல்லா சமுதாயத்துக்கும் செய்வாரு. எல்லா சமுதாயம் அவருக்கு எல்லா சமுதாயம் பொதுப்படையா இருக்கவர் தான். கஷ்டம்னு வந்தா செய்வாரு. கஷ்டம்னா எல்லாரும் இப்ப நம்ம ஊர்லாம் பொங்கத்தி வரலாம், ஆளு போவாங்க வருவாங்க. பத்திரிகாரங்க எல்லாம் போய் எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா செய்வாரா? கண்டிப்பா நீங்க உங்களுடைய நிலைமை இதா இருந்தா செய்வாரு. அப்படியா? பரவாயில்ல, நீங்க சொல்றதுக்காண்டியே ஒரு நாள் போய் பாக்குறேன். கற்காக்குறிச்சி வந்து யோகராஜன் ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லுங்க. அப்படியா? இப்ப கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் செய்வாரா? கட்சியில இல்லாதவங்க யாராவது கொண்டு போய் பத்திரிக்கை வச்சாலும் அவங்களுக்கும் செய்வாரு. அப்படியா? பரவாயில்லையே. அதனாலதான் நீங்க வந்து ஒரு இளம் வயதுல உள்ள ஒரு பொதுச்செயலாளரா வரணும். ஆமா, ஒன்னா அவர் இருக்கணும். அவர் இல்லாட்டி எல்லாருமே சசிகலா பொதுச்செயலாளர் வச்சுட்டு
அவங்களுக்கு வயசு ஆயிடுச்சுங்க, கிட்டத்தட்ட 70 வயசுக்கு 75 வயசு இருக்குமா? அதுக்கு நீ சொல்றது ரைட்டு. ஏன்னா கட்சியில இருந்து அந்த அம்மா எந்த பதவியுமே அடையாம இருக்கிற ஆளு வரைக்கும், இது நாள் வரைக்கும் அடையாம இருக்காங்க. ஆனா அதுக்கான ஸ்டெப் அவங்க எடுக்கிற மாதிரி தெரியலையே. எடுப்பாங்க எடுப்பாங்க எல்லாம் ஒண்ணு சேரட்டும். ஆமா, சசிகலா அம்மையாருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு கட்சிக்குள்ள என்ன இருக்கு? இருக்குது, அது இருக்கு. அந்த அந்த செல்வாக்கு அசைக்க முடியாது, அசைக்க முடியாது, அசைக்க முடியாது. ஆளுமை பதவிக்கு வந்துட்டாங்கன்னா அதிமுக வலிமை அவங்களால கொண்டு போக முடியும், வலிமையா கொண்டு வந்துருவாங்க. அம்மா மாதிரி செய்வாங்க. எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓஹோ, அவங்களும் செய்வாங்க ஒண்ணு. ஆனா எடப்பாடி பழனிசாமி உறுதியா அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்த பிறகும் இல்ல சொல்றாரு, மத்தவங்கள்ட்ட சொல்றாராம் சசிகலா ஓபிஎஸ் 2 பேத்தையுமே நான் சேர்க்க முடியாதுங்கிறாராமே. அவர் எப்போ எப்படி மாறுவார் சார். யாரு? எடப்பாடி. என்ன ஓபிஎஸ் அப்படிதான் சொல்றீங்க, எடப்பாடியும் அப்படிதான் சொல்றீங்க? எடப்பாடி அப்படிதான் மாறுவாரு. ஏன் சொல்ல போனா எல்லாத்தையும் சொல்லணும். ஆமா. அதிமுக ஒன்னா இணையாம ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா வர முடியாது. ஆனா சசிகலா ஓபிஎஸ் நான் சேர்க்கவே முடியாதுங்கிறாரு. சேர்த்தா தான் வரலாம். அது வந்து சசிகலான்னா ஓபிஎஸ் ஒரு ஒரு பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கார்ல, கேசி பழனிசாமி செங்கோட்டை எல்லாம் ஒண்ணு சொல்லணும். அவங்களால ஒரு 50 ஓட்டு இருந்தாலும் சரி சார். அப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி நினைக்கலைங்க. அவங்க எல்லாம் என்னங்க, அவங்க எல்லாம் ஒரு ஆளா தெருவுல போறவங்கன்னு சொல்றாரு. அதனாலதான் இவ்வளவு வீக்கா போகுது. சில இடத்துல ரொம்ப குறைச்ச ஓட்டுல ஆள் தோத்துருக்கு தெரியுமா சார்? ஓஹோ, ரொம்ப குறைச்ச ஓட்டுல எல்லாம். இப்ப நீங்க எந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கீங்க? புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. புதுக்கோட்டையில இப்ப அதிமுக எப்படி இருக்கு உங்க புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குள்ள? அதிமுக நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. ஆனா ஓட்டு போடுற நேரம் இதுல ஏன்டா கொண்டு அந்த போட்டுக்கிட்டு இருக்க, போட்டுதான் தூக்குது அப்படின்னு ஒரு மனநிலைமையோட பிரிஞ்சு இருக்காங்க. அதனால நம்ம ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு அதையே நினைக்கிறாங்க அவங்க. அதிமுக ரெட்டல சின்னத்துக்கு ஓட்டு போட்டு போக வேண்டியதானே? போட்டு அது ஜெயிக்கணும்ல. போட்டா ஜெயிச்சிருவாங்கல்ல. நம்ம மட்டும் போட்டு என்ன பண்றதுன்னு இல்ல. 10 பேர் தான் 10 பேர் போல கூடிய ஆள் இருக்காங்க. ஆனா ஒரு தெருவுல 50 பேர் போட மாட்டாங்க, 100 பேர் போட மாட்டாங்க. அப்படிங்கும் போது சரி நம்ம ஜெயிக்கிறவங்க ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. இப்ப இவங்க இந்த தொண்டர்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய நிலைமையெல்லாம் வராது அதிமுகல. எங்க சார் வரப்போகுது? தொண்டர்களே நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்கல்ல அதிமுகல. எங்க சார் இந்த 2021 நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க. நெருங்கிருச்சு சார் தேர்தல். ஓட போகுது, நாள் ஓடிட போகுது. ஒண்ணு இல்ல, இப்ப இது மார்ச் ஏப்ரலுக்குள்ள ஒன்னா இணைஞ்சு அரசியல் பண்ணாதான். அதுக்கு மேல இணைஞ்சாலும் இந்த இடையில ரெண்டு மத்தியில ஒண்ணு சேர்ந்து 2 மாசம் இல்லைங்க, ஏப்ரலுக்குள்ள இணைஞ்சாதான். ஏன்னா அதுக்கப்புறம் 234 தொகுதியில எங்க ஆள் நிப்பாட்டணும், யாருக்கு கொடுக்கணும், எங்க அங்க பணம் இறக்கணும், எங்க பதுக்கணும் வைக்கணும், எல்லா வேலையும் இருக்கு. இவங்க ஜூன் மாசத்துல எல்லாம் இணைகிறாங்கன்னு வைங்க, இணைஞ்சாலும் அது வேஸ்ட் தான். இப்பவுமே அங்க புது கமிட்டியா கிளைக்கல அதுன்னு போட்டு ஆளுகளை சேர்த்து. அதாவது மக்கள்கிட்ட என்ன தெரியுமா சார் இருக்கு? ஆளுகள்கிட்ட மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் என்ன மக்கள்கிட்ட என்ன தெரியுமா இருக்கு? ரொம்ப பேருக்கு நம்மளுக்கு ஒரு பதவி வேணும். ஓஹோ, அவன்கிட்ட ஒரு பதவி இருக்குல்ல, நம்மளுக்கு ஒரு பதவி வேணும். இந்த பதவி நான் காசா கொடுத்து வாங்கினா, நீ ஒரு விவசாய சங்க உறுப்பினரா, நீ ஒரு விவசாய ஒரு கிளை செயலாளரா, இந்தரா நீ டைலர்களுக்கு தலைவராடுறா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பதவி. இப்ப அண்ணாமலை என்ன பண்ணாப்புல? இப்ப இவர் போய் பாஜகவை பார்த்து இருந்திருக்காங்கல்ல, அமித்ஷாவை. பாஜக கூட கூட்டணி வைக்கிறது ஆபத்தா நல்லதா? இப்ப இந்த காலகட்டத்துல வச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. அப்ப இருந்த பாஜக வேற, இப்ப இருக்க பாஜக வேற. ஆனா எல்லாரும் ஒன்னா இணையாம ஆட்சிக்கு சாத்தியமா? சாத்தியம் இல்ல. ஆனா ஆட்சிக்கு சாத்தியம்ங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. முடியாது சார். அவர் சொல்லிட்டு இருந்தா பொதுச்செயலாளருங்க, கட்சியோட பொதுச்செயலாளருங்க, அவர் எடுக்கிறதானே முடிவு. கட்சியுடைய பொதுச்செயலாளர் சொல்லி அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் சொல்றதெல்லாம் நம்மளுடைய பதவி போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு நேரத்துக்கு இந்த போன மாதம் ஒரு ஆள் கூட்டு இல்லைன்ட்டு இப்ப இன்னைக்கு கூட்டுக்கு போய் பேசுறாரு. ஆமா, அம்மா இருந்த காலத்துல அவங்க பேசினாங்க, இப்ப இவர் தேடி போறாரு. ஆமா, இவர் தேடி போறாரு. இதனால அதிமுகவுக்கு பிளஸ்ஸா மைனஸா? ஐயோ, பிளஸ் எப்படி சொல்ல முடியும்? மைனஸ் தான்.
மைனஸா தேடி போறாங்களே, மோடியே ஜெயலலிதா அம்மா நேர்ல சந்திப்பாரு. ஆமா, இவர் தேடி போறாரு. ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டு சொல்றீங்க. மன வருத்தமா இருக்கா உங்களுக்கு எல்லாம்? படுத்தா நிம்மதியா தூக்கம் வருதா? இவர் போனதே தப்பு சார். சேராட்டியும் கூட அப்படியே இருந்தா கூட நீங்க ஒரு அதிமுக தொண்டரா, 10 தோல்வி தொடர்ந்து அடைஞ்சிருச்சு, உங்களுக்கு எல்லாம் படுத்தா நிம்மதியா தூக்கம் இருக்கா? நான் இதை பத்தி நினைக்காத நாளே இல்ல. ஓஹோ, ரொம்ப கவலைப்படுறீங்க. எப்ப முழிக்கிறேனோ அப்ப கூட நினைப்பேன். ஓஹோ, ஏதோ நம்ம வீட்டுல ஒருத்தவங்க முடியாத கிடக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது மாதிரி இந்த கட்சி ஒரு முடியாத கட்சி தான். அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு அம்மையார் சசிகலா பொதுச்செயலாளர் வரணும். அப்படி இல்லைன்னா ஒரு இளம் வயது தலைவரா புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் வந்து கட்சியோட பொதுச்செயலாளராக இருக்கணும். அப்பதான் இன்னொரு 30 வருஷத்துக்கு இந்த கட்சி பொதுச்செயலாளர் சண்டை இல்லாம இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லிங்க. அதிமுக ஒன்றா இணைஞ்சு ஒரு இளம் வயதுல உள்ள ஒரு பொதுச்செயலாளரா தேர்வு பண்ணணுங்கிற ஒரு நம்மளுடைய நல்ல நோக்கமோ, அல்லது அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து பொதுச்செயலாளராக அமையணும், அவங்க ஆளுமையா கொண்டு போகணும், அதிமுக ஆட்சி அமைக்கணும், அம்மா ஆட்சி அமையணும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.